சிவசிவ என்றிட தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்ன சிவகதி தானேன்னு சொல்கிறது வாக்கியம். அப்படி நம்ம சிவசஹஸ்ரநாமம் ஆடியோ போட்டு ரொம்ப நாளாகிடுது. நம்ம 370 நாமங்கள், அதாவது காலாய நம, புண்ணிய பாவங்களை கணக்கிட்டு கொடுக்குறவரே அப்படின்ற நாமத்தை வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் 371வது நாமம் நிசாச்சாரினே நம, மகா பிரளயமான இரவிலும் சஞ்சரிப்பவர். அதாவது அதை வேதத்தில் எப்படி வருதுன்னா, பிராமியாம் நிச்சாயாம் மகாபிரளய ரூபாயாம் அபிசரதி பிரத்யகானந்தம் அனுபவதீதி நிசாசாரி அப்படின்னு வருது. பிரம்மாவினுடைய இரவு தான் பிரளய காலம், அதுலேயும் விழிப்போடு இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறதுனால அவருக்கு தூக்க நிலைன்றதே இல்லைன்றதுக்கு இந்த நாமம் வருது, நிச்சாச்சாரினே நம. 372வது நாமம் பினாக பிரத்தே நம. பினாகம் என்னும் வில்லை ஏந்தின்றிருக்கார், அதை பாதி ரக்ஷதி ஈதி பினாக, அது நம்மளை காத்து ரட்சிக்கிறதுனால தான் அதுக்கு பினாக்கம்ன்ற பேர் உண்டாருது. அந்த பினாக வில்லை ஏந்தின்றிருக்கவர்னால அவர் பினாக பிரத்தே நம அப்படின்னு ஈஸ்வரனுக்கு நாமம் மாறுது. நிமித்தஸ்தாய நம, காரணங்களில் இருப்பவர். நிமித்தாய நம, காரணமாக இருக்கிறவர். காரணங்களில் உள்ளு இருக்கிறவரும் அவர் தான், காரணமாக இருக்கிறவரும் அவர் தான். அதனால நிமித்தாய நம நந்தையே நம. நந்தையே நமன்றது ஞான சம்பத்தாக இருக்கிறவர், அதனால் அவருக்கு அந்த நாமம். நந்தி கராய நம, சம்பத்தை அருள்றவராக இருக்கிறவர், தன்னுடைய அடியார்களுக்கு சம்பத்தை கொடுக்குறவரானதுனால அவர் நந்தி கராய நம. ஹரையே நம, வானர வடிவில் ஆஞ்சநேயராக இருக்கிறவரும் சிவபெருமான் தான். அதாவது ராமாவதாரத்தை விஷ்ணு எடுக்கிறச்சே தானும் அந்த அவதாரத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் சுவாமி சிவபெருமான் ஆஞ்சநேயராக வந்தார்னு ஒரு வாக்கு இருக்குது. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹரையே நமன்னா அது ஆஞ்சநேயர் சிவஸ்வரூபத்தை தாங்கிண்டு வந்ததை சொல்லப்பட்டிருக்கு. நந்தீஸ்வராய நம, நந்திக்கு ஈஸ்வரராக இருக்கக்கூடியவரே. நந்தினி நம, நந்தின்னு பெயர் கொண்டவராகவும் தாமே இருக்கக்கூடியவரே, அதனால் நந்தினே நம. நந்தனாய நம, சந்தோஷப்படுத்துகிறவரே, தன்னுடைய பக்தால சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடியவரே, நந்தனாய நம. நந்தி வர்தனாய நம, பகைவனுடைய சந்தோஷத்தையும் சம்பத்தையும் அழிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர், அடியார்களுக்கு மகிழ்ச்சியை வளர்க்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர், அதனால் நந்தி வர்தனாய நம. பகஹாரினே நம, செல்வத்தையும் பெருமையையும் அபகரிக்கிறவர், அதாவது தப்பானவாக்கிட்டேந்து, அதனால் அவருக்கு அந்த நாமம். நிகந்திரே நம, யம வடிவில் உயிரை அபகரிக்கிறவராக இருக்கார், அதனால் நிகந்திரே நம. காலாய நம, கலைகளுக்கு இருப்பிடமாக இருக்கிறவர், அதனால் காலாய நம. பிரம்மனே நம, மிகப்பெரியவர், அவரை தாண்டின ஒரு பெரியவர் இல்லை, எல்லா லோகத்துக்கும் பெரியவர் அவர் தான். அதிசயேன மகான், அதாவது இன்னொன்று சொல்லுவாள், அவர் நமஸ்கரிக்க வேண்டிய தெய்வமே அவருக்கு விட பெரியவா யாரும் இல்லை, அதனால் அவர் வணங்க வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை, அதனால் அந்த நாமம். பிதாமகாய நம, தந்தைக்கு தந்தையானவர், பிதூர் விஷ்ணு ரபிப்பிரதா அப்படின்னு சொல்கிறது நாமம். அப்படி பிதாமகராக இருக்கக்கூடியவர். சதுர்முகாய் நம, 4 முகங்களை உடைய பிரம்மா வடிவினராகவும் சுவாமி தான் இருக்கார், அதனால் அவர் சதுர்முகாய் நம. மகாலிங்காய நம, மிகச்சிறந்த லிங்க வடிவத்தில் இருக்கார், அதனால் அவர் மகாலிங்காய நம. மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், புட்டார்ஜுனம்ன்ற ஸ்தலங்களில் சிவலிங்கத்துக்கு மகாலிங்கம்ன்ற பேர் உண்டாருது, அந்த நாமமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மிகச்சிறந்த லிங்க வடிவாய மகாலிங்காய நம. சாருலிங்காய நம்ம, அழகான அடையாளங்களை வச்சுட்டுருக்கார், ரமணீய வேஷதாரி, அவருடைய அழகு அங்க லக்ஷணங்களுக்கு ஒரு ஈடு இணையே கிடையாது, அதனால் அவர் சாருலிங்காய நம. லிங்காத்தியக்ஷாய நம, பிரத்யக்ஷம் முதலிய பிரமாணங்களின் அத்தியக்ஷராக இருக்கக்கூடியவர். எதிலெல்லாம் கருத்து ஒடுங்கி மறைஞ்சிருக்கோ, எதெல்லாம் கொண்டு அர்த்தம் நிர்ணயிக்கப்படுமோ அவை லிங்கங்கள்னு சொல்லப்படுறது. அது எல்லாத்துலேயும் பிரத்யக்ஷம் அனுமானம்னு சொல்கிற பிரமாணங்கள் வருது, அதுக்கு எல்லாத்துக்கும் அவற்றுக்கெல்லாம் தலைவராகவும் பிரவிற்த்தி நிவிற்த்திகளை நியமிக்கிறவராக இருக்கிறதுனால அவர் லிங்காத்தியக்ஷாய நம. இதோடு நம்ம 390 நாமங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நம.